வணக்கம், நான் உங்கள் மோகனா. 19/8/2025 செவ்வாய்க்கிழமை மாலை மலர் செய்திகள். வாங்க பார்க்கலாம். மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அழகிய தேர்வு. மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 பட்டத்துக்கான அழகி போட்டி ராஜஸ்தான் மாநிலத்தில் நேற்று இரவு நடந்தது. இதில் மாலிகா விஸ்வகர்மா மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 25 அழகி பட்டத்தை வென்றார். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த இவர் வருகிற நவம்பர் மாதம் தாய்லாந்து நாட்டில் நடக்கும் உலக மிஸ் யூனிவர்ஸ் அழகி பட்டத்துக்கான போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொள்வார். உத்தரப்பிரதேசத்தில் தானியா சர்மா 2வது இடத்தையும் ஹரியானாவின் மேகா 3வது இடத்தையும் பிடித்தனர். துணை ஜனாதிபதி பதவிக்கு பொது வேட்பாளராக தேர்ந்தெடுக்க திமுகவுடன் பேச்சு நடத்திய பாஜக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கவில்லை. சென்னை 19 ஆகஸ்ட் 19 இதை பாருங்க. சென்னை ஆகஸ்ட் 19 துணை ஜனாதிபதி பதவிக்கு போட்டியின்றி ஒருவரை தேர்வு செய்யலாம் என்று பாஜக தரப்பில் யோசனை தெரிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்த எதிர்க்கட்சி தலைவர்களுடன் பேச்சு நடத்தும் பொறுப்பு மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங்கிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் கடந்த வாரம் எதிர்க்கட்சி தலைவர்களுடன் போனில் தொடர்பு கொண்டு பேசினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி, ஜனதாதளம் தலைவர் நவீன் பட்நாயக், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், OSR காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்ட பலரிடம் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது போட்டி இல்லாமல் பொதுவாக ஒருவரை தான் துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யலாம் என்று ராஜ்நாத் சிங் யோசனை தெரிவித்தார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் அதற்கு சாதகமாக பதிலளிக்கவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இது தொடர்பாக மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங்கிடம் எந்த உறுதிமொழியும் அளிக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதன் பிறகுதான் பாஜக தலைவர்கள் தங்கள் கூட்டணி சார்பில் CB ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்து வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. ராஜ்நாத் சிங்கின் முயற்சி காரணமாக OSR காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி சாதகமான பதிலளித்தது தெரிய வந்துள்ளது. அவர் பாஜக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து வாக்களிப்போம் என்று உறுதியளித்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் மாலை மகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, உங்கள் மோகனா.